Taste the Daily. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53 ஆண்டு காலம் நிறைவு செய்து 54வது ஆண்டு காலத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 54வது ஆண்டு துவக்க விழா என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த விழாவாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற 26ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற ஆண்டு. அதனால 54ஆம் ஆண்டு அண்ணா திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு 53 ஆண்டு காலம் நிறைவு செய்து 54வது ஆண்டு காலம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்முடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய போது 1972 அக்டோபர் 17ஆம் தேதி அண்ணா திமுகவை தொடங்கினார் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் பேர் அண்ணாவில் கண்ட கனவை மாறாக நடந்து கொண்ட காரணத்தினாலே பேர் அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அண்ணா திமுகவை தொடங்கினார். அவர் நீக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் போர்க்களமாக மாறியது. எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், அந்த அளவுக்கு மகிழ்ச்சியுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது, மக்களுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது. அப்படி தானாக எழுச்சி பெற்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அதோடு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு இந்த இயக்கத்தை தோற்றுவித்த பிறகு அவர் சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய சட்டமன்ற மைக் துண்டிக்கப்பட்டது. அவர் மீது சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேப்பர் வெயிட் அவர் மீது வீசி எரிந்து தாக்கப்பட்டது. சட்டமன்றத்திலே வைக்கப்பட்ட புத்தகங்கள் அவர் மீது வீசி எறிந்து தாக்கப்பட்டது. அப்பொழுதும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய பேச்சை நிறுத்தவில்லை. அப்பொழுது குறிப்பிட்டார், சட்டமன்றம் செத்து விட்டது. மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்திலே நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதமேற்றார். அந்த சபதத்தின் அடிப்படையிலே மக்களை சந்தித்தார், வெற்றி பெற்றார். முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும். அதே போல பேர் அண்ணாவிடத்திலே நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் நிதி கொடுப்பேன் என்று சொன்னபோது பேர் அண்ணா அவர்கள், நீங்கள் கொடுக்கின்ற சில லட்சம் பல லட்சம் போதாது, உங்களுடைய முகத்தை காட்டினால் போதும், பல லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்றார். அப்பொழுதே மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இயக்கம் இரண்டாக பிளந்தது. ஒரு பக்கம் சேவல், ஒரு பக்கம் புறா. பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் அம்மாவை சாரும். இந்தியாவில் எத்தனையோ இயக்கம் இருந்தது. காங்கிரஸ் பிரிந்தது, ஒன்றா சேரல. கம்யூனிஸ்ட் பிரிஞ்சது, ஒன்றா சேரல. திமுக பிரிந்தது, ஒன்றாக சேரவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவை சாரும். 1900 அப்பொழுது நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய செல்வாக்கை பெற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை
அம்மாவிடத்தில் இருப்பதாக கண்டு அந்த கொள்கை பரப்பு செயலாளரை கொடுத்து இன்றைக்கு தனக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய பொறுப்பை அம்மாவிடத்திலே அன்றைய தினமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவை கண்டுபிடித்து ஒப்படைத்தார்கள். அதுக்கு பிறகு இரண்டாக இயக்கம் பிரிந்தபோது ஒரு பக்கம் புறா ஒரு பக்கம் சேவல். அம்மா தலைமையிலே நாங்கள் இருந்தோம். சில பேர் திரு ஜானகி அம்மா பக்கம் இருந்தாங்க. அப்பொழுது சுமார் 29 பேர்கள் வெற்றி பெற்றோம். முதலிலே 27, பிறகு ஒன்றாக இணைந்த பிறகு 2, 29 பேர் வெற்றி பெற்றோம். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது பெண் என்றும் பாராமல், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்று பாராமல், ஒரு சட்டமீற்ற மாமன்றத்திலேயே ஒரு முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுதே அப்பொழுது நானும் மாண்புக அம்மா அவர்களுடைய கருணையால் நான் எடப்பாடி சட்டமன்றத்திலே வெற்றி பெற்று, சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. என்றும் என் கண் எதிரே இந்த காட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அம்மா சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அம்மா மீது தாக்குதல் தொடர்ந்தார்கள். புத்தகத்தை வீசி எறிந்து அம்மாவை தாக்கினார்கள். சில சட்டமன்ற உறுப்பினர்கள், சில அமைச்சர்கள் அம்மாவை தாக்கினார்கள். அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள். அம்மா சேலை பிடித்து இழுத்தார்கள். அப்படிப்பட்ட கோர காட்சி சட்டமீற்ற மாமன்றத்திலே நடைபெற்றுகின்ற நிகழ்வு. இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு பெண் என்று பாராமல், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்று பாராமல், சட்டமீற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சி திமுக ஆட்சியிலே நடைபெற்றது. அப்பொழுது நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சபதமேற்றார்கள். மீண்டும் இந்த சட்டமன்றத்துக்கு நுழைகின்ற பொழுது பொதுமக்களை சந்தித்து நியாயம் கேட்டு பொதுமக்கள் ஆதரவோடு நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சபதமேற்றார். அதே போல மக்களை சந்தித்தார், நியாயம் கேட்டார், அதிக இடங்களே வெற்றி பெற்றார். தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்தார். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வரலாறு. அதே போல அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையை நாம் சந்தித்தோம். ஒன்றா இரண்டா, இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17 இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்கி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன. எந்த இயக்கத்திற்கு இப்படிப்பட்ட சோதனை வந்தது கிடையாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது போதும் அவருக்கு சோதனை. இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அவர் தலைமை ஏற்று இந்த கட்சியை நினைத்த போதும் அவருக்கு சோதனை. ஒருமுறை பாண்டிச்சேரி தேர்தலை முடித்துக் கொண்டு அவர்கள் காரிலே சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு லாரி அம்மா கார் மீது மோதி கொலை முயற்சி செய்த முற்பட்டார்கள். அப்பொழுதும் இறைவனர்களால் தப்பித்து மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த சிகிச்சை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு சூழலை திமுக அராஜக ஆட்சியிலே நடைபெற்றது. இப்படி நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட கொடுமைகள், இன்னல்கள் ஏராளம். அதையெல்லாம் முறியடித்துத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சக்தி படைத்த, மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கமாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பேர் நம்ம இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள்? வேற எந்த இயக்கத்தையாவது விமர்சனம் செய்கின்றார்களா? கிராமத்திலே சொல்லுவார்கள், பழுத்த மரத்திலே தான் கல்லடி விழுகும் என்று. மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி மீதுதான் இன்றைக்கு பல்வேறு வகையிலே இன்றைக்கு அவதூறு பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள். வேற எந்த கட்சி பற்றியும் யாரும் நினைப்பதில்லை.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி. அதனால் நம் மீது அத்தனை பேரும் எரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து, அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர்கள் என்னிடத்திலே நீங்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி சட்டப்பேரவை தலைவருடைய அறிவிப்புக்கிணங்க சட்டமன்றம் கூட்டப்பட்டது. சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது நடந்த சம்பவம் எல்லா தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவை தலைவரை அந்த புனித நாற்காலிலிருந்து கீழே இழுத்து தள்ளி அவருடைய மைக்கை உடைக்கப்பட்டு அவருடைய மேஜைகள் உடைக்கப்பட்டு அந்த ஆசனத்திலே நாற்காலிலே அமர்ந்து காட்சி அளித்தார்கள் திமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன். அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர் மேஜையின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர். இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும். இவர்கள் யார்? இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள்? ஒரு சட்டமன்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி. அதற்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. அது தாக்கு பிடிக்க முடியாமல், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார். சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும். சட்டை யார் கிழித்துக் கொள்வார்? அதுதான். அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார். ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக தாக்க தாக்க அண்ணா திமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் நிறைவேற்று பெற்றுவிட்டது. இந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் ரிப்பன் கட்டி அதை கட் பண்ணி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேற என்ன சாதனை செய்தீர்கள்? இந்த 4.5 ஆண்டு காலம் வீணடிக்கப்பட்டு விட்டது. 4.5 ஆண்டு காலத்திலே துறை வாரியாக லஞ்ச ஊழல் நிறைந்து விட்டது. எல்லா துறையிலும் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்ல. குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். திமுக என்றால் குடும்பம், குடும்பம் என்றால் திமுக. அது ஒரு கட்சி அல்ல, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இன்றைக்கு தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திற்கு 4 முதலமைச்சர் இருக்கின்றார்கள், 4 அதிகார மையம் இருக்கின்றது. 1 திரு ஸ்டாலின், 2 உதயநிதி ஸ்டாலின், பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி, பிறகு அருமையா சொல்றீங்க, நம்மை விட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 4 அதிகார மையங்களும் இன்னைக்கு மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது.
அதனாலதான் லஞ்ச லாவணியம் இன்றைக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் ஒரு கருத்தை சொன்னார். எல்லா ஆடியோலையும் வந்தது. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்பொழுது அவர் அந்த ஆடியோவில் வெளியிட்ட கருத்து, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு நிற்கிறார் என்று செய்தி வலைதளத்திலே வந்தது. ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள். ஒரு நிதியமைச்சர், அமைச்சர், திமுக அமைச்சர் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உண்மைதானே? எதிர்க்கட்சி சொன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லலாம். ஆனால் திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சரே சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கின்ற என்பதுதான் பொருள். ஆக 30,000 கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அதை வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலிலே வாக்குகளுக்கு பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு உள்ள மக்கள், அறிவு கூர்மை உள்ள மக்கள், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்த மக்கள். கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா சொல்லுங்க? கொள்ளையடிக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா? அது மட்டுமல்ல, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் என்று சொன்னா ஒரு கட்சியினுடைய அமைச்சர் இருப்பாங்க, அவருடைய மகன் எம்எல்ஏ எம்பி ஆகுவாங்க. அது கிடையாது. அடுத்த ஆண்டு அவர் குடும்பத்தில் யார் வேணாலும் ஆகலாம், ஆகாதையும் போகலாம். ஆனா வாரிசு அரசியல் என்பது அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்றவர் தான் வாரிசு அரசியல். திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார். அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க. ஆக திரு கருணாநிதி குடும்பம் அரச பரம்பரை குடும்பமா? ஆட்சிக்கு வர வேண்டுமா? இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேணுமா? இங்க இருக்கின்ற யாரோ ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா? வரக்கூடாதா? இது ஜனநாயக நாடு. மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம். இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது. ஆனா திமுகவில் மட்டும்தான் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக நீதி உள்ள கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக வர முடியும். சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். அண்ணா திமுகவில் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலும் ஆக முடியாது. அப்படி பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கியிருக்கின்றார்கள். அப்படி உயிரோட்டம் உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சர் ஆக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றார். அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா? எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சியில் மிசா சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார். அதேபோல் அவரை விட மூத்த அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள், பல முறை சிறை சென்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள், அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலின், திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது. வேற என்ன தகுதி இருக்குது? என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா? மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா? எதுவுமே கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கி இருக்கார்கள்.
அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும். அந்த கட்சி வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். இங்கதான் எப்படின்னா டெல்லியிலையும் அதே மாதிரி தான். திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அங்க மத்திய அமைச்சராக வர முடியும். திரு கருணாநிதி மகன் திரு அழகிரி அங்கே அமைச்சராக்கப்பட்டார். திரு தயாநிதி மாறன் அங்கே அமைச்சராக்கப்பட்டார். இப்பொழுது திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார். மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவரையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார்கள். அதாவது குடும்ப கட்சி என்று நிறுவனமாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டரிக்கின்ற மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி ஆட்சி அதிமுக. அதனாலதான் அதிமுகவை எவராலையும் எதுவும் செய்ய முடியல. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ அவதாரத்தை எடுத்து பார்த்தார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை எவ்வளவோ சூழ்ச்சி செய்து பார்த்தார். அத்தனை சூழ்ச்சியும் இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் பொதுமக்களோடு சுக்கு நூறாக்கி தூள் தூளாக்கி அதிமுக பலம் பொருந்திய கட்சி என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை எட்டப்பர்கள் துரோகிகள் இந்த இயக்கத்திலே நம்ம வீழ்த்த நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள். அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி அதிமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே எவ்வளவு கொடுமைகள் எழுந்துள்ளது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறார், இந்தியாவிலேயே தமிழகம்தான் சிறந்த மாநிலம், சிறந்த நிர்வாக திறமை உள்ள மாநிலம் என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் சிறந்த ஆட்சி கொடுத்தோம். உங்களுடைய ஆட்சியில் இந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு கோவையிலே நடந்த ஒரு மிக மோசமான கொடுமையான நிகழ்வு. ஒரு கல்லூரி மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் ஒரு காரிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் அந்த ஆண் நண்பரை அடித்து கீழே தள்ளிவிட்டு காரிலே இருந்த அந்த மாணவியை கடத்தி சென்று ஒரு புதருக்குள் மாறி மாறி வன்கொடுமை செய்த, பாலியல் வன்கொடுமை செய்த செய்தி ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திமுக இருக்கின்ற திரு RS பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். மாலை மலரிலே பார்த்தேன், மாலை முரசல் படித்தலே பார்த்தேன். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அயோக்கியத்தனமான வார்த்தையை பேசுறான்னு சொல்றார். திரு RS பாரதி அவர்களே, உங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது, புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுடைய அமைச்சரே தூத்துக்குடியிலே பேசியிருக்கின்றார். கொஞ்சம் நஞ்சமல்ல, அவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. இதை புள்ளி விவரத்தோடு நாங்கள் குறிப்பிடுகிறோம். அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு போக்சோ சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக சொல்கின்றார் அமைச்சர் அவர்களே. பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் வராத அளவிற்கு தடுத்து நிறுத்தினால் பெருமை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதால் அது நன்மையாகிவிடாது. ஒரு பாதிப்புக்கு இல்லாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும், சிறுமிகளை பாதுகாக்க வேண்டும். அதுதான் அதிமுக ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது.
சமூகத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார். அதற்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலத்தில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கின்றால் ஒரு ஆட்சி, அது ஒரு கேடுகட்ட ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சி, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி. அப்படி ஒரு மோசமான நிகழ்வு இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை சர்வதாரணமாக நடக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப் பொருள் விற்பனை இல்லாத இடமே இல்லை, கஞ்சா இல்லாத இடமே இல்லை. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடப்பது என்று சொன்னால் அதற்கு இந்த கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் நடக்குது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் பல முறை சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நான் குரல் கொடுத்தேன். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தவில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்றாட செய்திகள், ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி, இத்தனை கிலோ, இத்தனை டன் கஞ்சா கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி தான் வந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உருவாகிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி, இந்த போதைப் பொருள் ஆசாமியால் தான் இவ்வளவு கொடூர நிகழ்வுகள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. அதை தடுப்பதற்கு திராணியற்ற முதலமைச்சர், காவல்துறையை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பிரதான எதிர்க்கட்சி சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்தை உள்வாங்கி இதை எப்படி தடுத்து நிறுத்துவது, அதற்கு என்ன உண்டான நடவடிக்கை எடுக்குது என்று ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு சிறந்த முதலமைச்சர். சொல்லிட்டார் அவரே, பொம்மை முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, அப்போ ஒரு டிஜிபி இருந்தார். அந்த கஞ்சாவை ஒழிப்பேன் என்று 2.0, 3.0, 4.0 ஓ போட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். அந்த டிஜிபி கஞ்சா தமிழகத்திலே அறவே ஒழிக்கப்படும் என்று பத்திரிகையிலே செய்தி 2.0, 3.0, 4.0 என்று தினந்தோறும் செய்தி வெளியிட்டு அவர் பணி ஓய்வு பெற்றதுதான் மிச்சம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி இருக்கிறாங்க. நிரந்தர டிஜிபி இருந்தாவே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்திச்சிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது சொன்னால், ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு அந்த டிஜிபி யாரெல்லாம் தகுதியார்களோ அந்த பட்டியலை தயாரித்து மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சி, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அனுப்பவே இல்லை. சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. தனக்கு வேண்டியப்பட்டவர்கள் டிஜிபி ஆக வேண்டும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்துக்கு முன்பாக மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சிக்கு அனுப்பல பட்டியல. பிறகு நீதிமன்றம் வரை சென்ற பிறகு ஒரு பட்டியல் அனுப்புறாங்க, யூபிஎஸ்சிக்கு அனுப்புறாங்க. அந்த பட்டியலில் அப்பொழுதும் காலதாமமாகுது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருது. உச்ச நீதிமன்றம் உடனடியாக தமிழ்நாடு அரசு நிரந்தர டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுறாங்க மத்திய தேர்வு பணியாளர் தேர்வாணையம். 3 பேர் கொண்ட ஒரு பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்புறாங்க. அதை அனுப்பி கடப்பில் போட்டாங்க. மீண்டும் ஒரு பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போடுறாங்க. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் 3 வாரத்தில் பதில் கொடுக்க வேண்டும் சொல்றாங்க. ஒரு அரசாங்கம் ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியவில்லை என்று சொன்னால் இது அரசாங்கமா? கேவலமான அரசாங்கம்.
தனக்கு யார் வேண்டிப்பட்டவர்கள் என்பதை வேண்டிப்பட்டவர்கள் வர வேண்டும் என்பதற்காக ஒரு தகுதியான மூத்த டிஜிபிகளை நியமிக்க இந்த அரசு தயங்குகிறது. வெட்கக்கேடானது. ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற அதிகாரிகள் முறையாக தேர்வு செஞ்சு நியமிக்கப்பட வேண்டும். ஒரு டிஜிபி என்பது சாதாரண விஷயம் அல்ல. சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு குறித்த நேரத்தில் அந்த பணி நிரப்பப்பட வேண்டும். ஆனால் இதுவரை நிரப்பவில்லை. உச்ச நீதிமன்றம் வரை போய் உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கின்றது. இதுவரை நியமிக்கப்பதா அரசாங்கம். இந்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் என்று நீங்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் இங்க அருமை சகோதரர் சொன்ன 10 ரூபாய். ரூபாய்னா உங்களுக்கு தெரியும். பல கூட்டத்திலையும் பேசணும். இந்த 10 ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகு தமிழகத்தில் டாஸ்மாக் கடை சுமார் 6000 கடைகள் இருக்கின்றன. பெரும்பாலான கடையில் இருக்கிற அந்த பார்லாம் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த பார்ல இன்றைக்கு முறைகேடாக மதுபானங்கள் விற்கப்பட்டது. அது ஒரு புறம். அந்தந்த டாஸ்மாக் கடையில் அந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று யாராவது அந்த கடையில் மது பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. ஒரு நாளைக்கு 15 கோடி டாஸ்மாக் கடையிலிருந்து வருது. நாம யாரும் போகாதீங்கப்பா, நம்ம ஆளுங்க டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க, வேண்டாம், தப்பு. நம்ம ஆளு போக மாட்டாங்க. திமுக காரன் அங்கேயே தான் குடியிருக்கிறான். அவங்ககிட்ட தான் இந்த காசையே புடுங்குறான். யாரு? திமுக காரன்கிட்டயே காசை புடுங்குற கட்சி திமுக கட்சி. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில். அந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி ரூபாய் டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டும் திமுக மேலிடத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல். அதோட மாசத்துக்கு 450 கோடி, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5400 கோடி. அப்படி 4.5 ஆண்டுல சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது மட்டும் கொள்ளையடித்த அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். நினைச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அந்த பார்ல விற்கிறது அது தனி. அது தனியா வாங்கி கள்ள இதில் விற்கிறாங்க, பார்ல விற்கிறாங்க. இது ஒரு வருமானம். ஆக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கடையிலிருந்தும் சரி, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலும் சரி, அதோட பார்ல இருந்தும் சரி, சுமார் 50,000 கோடி கொள்ளையடித்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதனாலதான் இன்னைக்கு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் பூந்து அதில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சாங்க. திமுக ஏதோ பேசி சமாளித்துட்டு இருக்கிறாங்க. விரைவில் உண்மை வெளிவரும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை முழுமையாக விசாரிக்கப்படும். சட்ட நிதியாக யார் தவறு செய்யலோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் எப்படின்னா, மின்சாரத்துறையில டிரான்ஸ்பாரம் அதில் கொள்முதல் செய்யறாங்க. அதுக்கு டெண்டர் விட்டாங்க. அந்த டெண்டர் சுமார் 32 டெண்டர் என்று நான் நினைக்கிறேன். 32 டெண்டரும் ஒரே ரேட். அதாவது ஒரு டிரான்ஸ்பாரத்துக்கு 5000, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 5500 ரூபாய்னா 32 டெண்டரும் 5500 ரூபாய். எங்கேயாவது இப்படிப்பட்ட அதிசயம் உண்டா? நினைச்சு பாருங்க எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. எதுக்கும் அஞ்சல, எதுக்கும் பயம் இல்லை, சட்டத்துக்கும் பயம் இல்லை, மக்களிடத்திலையும் பயம் இல்லை.
எதுல எப்படி கொள்ளையடிக்க வேணுமோ அதையெல்லாம் கொள்ளையடிக்கின்ற கைதேர்ந்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இப்ப நீதிமன்றத்தில் இருக்குது. சிந்திச்சு பாருங்க, மக்களுடைய பணம் எப்படியெல்லாம் அந்த திமுக குடும்பத்துக்கு போய்கொண்டிருந்ததை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட நம்முடைய இது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் வரி வசூல் பண்ணுவாங்க, கிராமத்திலையும் வரி வசூல் பண்ணுவாங்க. திமுக ஆட்சிக்கு பிறகு வீட்டுக்கு 100% வரி உயர்த்திட்டாங்க, கடைக்கு 150% வரி உயர்த்திட்டாங்க. இந்த வரி உயர்வினால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுப்பது தான் இந்த வரி போட்டாங்க. இந்த வரியிலையும் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. நீங்க மதுரை மாநகராட்சியில் 200 கோடி இந்த வரி வருவாயிலிருந்து ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. எப்படி வருவாய்? ஆட்டுக்கு மாட்டுக்கு வரி போட்டாங்க, பன்னிக்கு வரி போட்டாங்க. அந்த பன்னிக்கு போட்ட வரியில் கூட ஊழல் செய்த கட்சி, வெட்கமில்லாத ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க, யாரு? திமுக ஆட்சி, திமுக மேயர், திமுகவே ஊழலை கண்டுபிடிச்சிருக்குது. நாம சொல்லல, திமுக அரசாங்கமே ஊழல் கண்டுபிடித்து வெளியிலே வெளியிடப்பட்டதுதான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, அந்த மாநகராட்சியில் இருக்கின்ற அந்த 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா, நிலைக்குழு உறுப்பினர் 2 பேர், அந்த குழு 2 பேர் ராஜினாமா. அந்த மேயர் இப்ப ராஜினாமா செஞ்சிட்டாங்க. இன்ன வரைக்கும் மேயரை எடுக்க முடியல, தேர்ந்தெடுக்க முடியல. உள்கட்சி பூசல், எல்லாம் பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை. அங்க இருக்கிற கவுன்சிலுக்குள்ள, திமுக கவுன்சிலுக்குள்ள இன்னைக்கு போராட்டம், யாருக்கு எவ்வளவு பங்கு பிரிக்க வேண்டும் என்று போராட்டம் நடந்துட்டு. இன்னும் அந்த மேயர் ராஜினாமா செஞ்ச பிறகு மதுரையிலே மேயர் தேர்தல் நடத்த முடியல. மேயருடைய கணவர் இன்றைக்கு சிறையில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி, ஊழல் ஆட்சி திமுக ஆட்சி. இது திமுகவுக்கு இது ஒரு சான்று. நாம சொல்லல, எதிர்கட்சி சொல்லல, திமுக ஆளுகின்ற அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சு இதனைக்கு வெளியிட்டிருக்குது. இங்கதான் எப்படின்னா, திண்டுக்கல் மாநகராட்சியில் 4.5 கோடி ஊழல். சேலத்தில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு தெரியல. நம்ம ஆட்சிக்கு வந்து வருதுதான் அதையும் கண்டுபிடிக்க வேணும். அதே போல காஞ்சிபுரத்தில் அங்கேயும் இப்படித்தான் பங்கு பிரித்தல் ஊழல். கோவையிலையும் அதே மாதிரி, திருநெல்வேலியிலையும் அதே மாதிரி. இந்த மாநகராட்சி எல்லாம் பங்கு பிரிப்பில் ஏற்பட்ட பிரச்சனை அங்கங்க பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளாட்சியில் பணி நியமனம் எல்லா பத்திரிகைகளும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பாரு, அருமையா சொல்றாரு. எப்ப நீயே வந்து பேசலாம் எனக்கு பதிலா. இதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்ல வேணும். கிராமம் பூரா, நகரம் பூரா, வீதி வீதியா இந்த ஊழல் பிரச்சனையை எடுத்து சொல்ல வேணும். கிட்டத்தட்ட 800 கோடி ஊழல், 888 கோடி ஊழல் கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த பதவி கொடுப்பதற்கு, பணி ஆணை வழங்குவதற்கு உள்ளாட்சி அமைச்சர் திரு நேரு அவர்கள் 888 கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகையிலே வலைதளம் செய்தி வந்திருக்குது. இது இன்ன வரைக்கும் மறுக்கல. அந்த அமைச்சர் அங்க டெல்டா மாவட்டத்தில் பொறுப்பா இருக்கிறார். அங்க பேசுறார், ஒரு நிகழ்ச்சியில், திமுக நிகழ்ச்சியில் பேசுறார். என்னைத்தான் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆமா, தவறு செஞ்சா குற்றம் சுமத்த தான் செய்வாங்க. நீ நிரபராதி நியமிங்க. ஏன் எங்க மேலாம் வழக்கு போடல? எங்க மேல வழக்கு போட்டா எவ்வளவு சிரிப்பு, எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேச்சு. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே 4800 கோடி ஊழல் போட்டீங்கல்ல, நான் நீதிமன்றத்துக்கு போய் நிரபராதி என்று நிரூபித்து வந்து மக்கள் முன்னிக்கிறேன். அந்த தெம்பு திராணி உங்களிடத்தில் இருக்குதா? நீதியரசர் கூட கேட்டார், வழக்கு போடு, என் மீது வழக்கு போட்டவரே அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார். நான் இல்ல, என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி மக்களிடத்திலே பரப்பி விட்டார்கள். முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காலத்திலே சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார்.
இன்றைக்கு முதலமைச்சர் பதிவு செஞ்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே 4008 கோடி ஊழல் என்று அந்த சட்டமன்றத்திலே பதிவிலே இருக்கின்றது. அதை நீக்க முடியாது. ஆகவே நான் அவர்கள் வழக்கை போட்டவர்கள் வழக்கை திரும்ப பெற என்று சொன்னால் நான் வழக்கை நடத்துறேன் என்று சொன்னேன். நீதியரசர் சொன்னார், இந்தியாவிலேயே நீங்க தாங்க வழக்கு நடத்துறேன்னு சொல்றீங்க, வேற எவரும் வழக்கு நடத்துன்னு சொல்ல, எல்லா வழக்க வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்கண்ணா. ஆக வழக்கு நடத்தினேன், நிரபராதி என்று நிரூபித்து காட்டினேன். மீண்டும் உச்ச நீதிமன்றம் போனாங்க இதே திமுக, அங்கேயும் போய் வழக்கு நடத்தினேன், அங்கேயும் நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் முன் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த அமைச்சர்கள் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? நீதிமன்றத்தில் வழக்கு வந்தா வாய்தா வாங்காம நீதிமன்றத்தில் ஆஜராகி அங்கே வழக்கை நடத்துங்கள், நிரபராதி என்று நிரூபிங்கள். முடியாது, ஏன்னா ஊழல் செஞ்சிருக்காங்கல்ல. எங்கள் இடத்துல மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. இன்னும் சொல்றான் பல பேர். வடநாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பூச்சாண்டி கட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி பயப்பட மாட்டார். சட்டத்தின் ஆட்சி நடத்தினோம். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக ஆக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறைகளை அடைத்தோம், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம். உங்களுடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது? கிடையாது. வேண்டுமென்று திட்டமிட்ட துரோகிகளும் இன்றைக்கு பேசி வருகிறார். இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை எண்ணி பாருங்கள். இவரெல்லாம் இயக்கத்திற்கு விசுவாசமானவர்களா? சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்துட்டது. அதை பத்தி கவலை இல்லை. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக பதவியில் இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு அந்த விலை ஏற்றத்தை தடுப்பதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று ஒரு நிதியை ஒதுக்கினேன். 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுது, புளி விலை ஏறுதா, உடனே எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் புளி விலை குறைவாக இருக்குது அங்கே கொள்முதல் செஞ்சது தமிழ்நாட்டில் விலை ஏறாமல் பார்த்துக்கிட்டோம். பருப்பு விலை உயருதா, எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு அங்கே போய் நம்முடைய கூட்டுறவுத்துறை அதிகாரி கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பருப்பு விலை உயராமல் பார்த்துக்கிட்டோம். இப்படி மக்கள் பாதிப்பு அடையக்கூடாது என்று இதற்கென்று ஒரு தனி நிதி ஒதுக்கி அந்த உணவுப் பொருளை கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தோம். இந்த ஆட்சியில் எதுவுமே கிடையாது. அரிசி விலை அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் ஏறி போச்சு. கடல் எண்ணெய் 60 ரூபாய் ஏறி போச்சு. பருப்பு 56 ரூபாய் ஏறி போச்சு ஒரு கிலோவுக்கு. அதையெல்லாம் இந்த அரசு கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு மக்கள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசாங்கம் எண்ணிப்பதா? எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க குடும்பம். அந்த கூட்டத்தில் என்ன வருமானம் வருது என்ன சிந்திக்கிறாங்க? இன்றைக்கு முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்க நடைபயணம் மேற்கொண்டிருக்கிற பொழுது அப்போ முதலமைச்சர் கேட்கிறார். அப்போ உதயநிதி ஒரு படம் நடிச்சுட்டு வெளியே வந்தது. அப்போ என்ன படம்? கழக தலைவன் ஒரு படம் வந்தது. அப்போ ஸ்டாலின் கேட்கிறாரு, என்ன எவ்வளவு வசூலாகிருக்குதுன்னு. நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, எவ்வளவு வசூலாயிருக்கட்டும். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தன் பயன் நடித்த படத்தில் எவ்வளவு வசூலாயிருக்குன்னு கேட்கறிய. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, சுகாதாரத்துறையில் என்ன பிரச்சனை இருக்குது, எந்தெந்த பகுதியிலே மருத்துவமனைக்கு தேவையான மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, டாக்டர் கேட்டிருந்தா உண்மையான முதலமைச்சர் அதையெல்லாம் கேட்கல. எப்படி வசூல் ஆகுது என்று கேட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். எப்பொழுதுமே நிதியை பற்றி தான் கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதுபோல மின் கட்டணம் இந்த ஆட்சி வந்த பிறகு 67% உயர்ந்துட்டது. 67% மின் கட்டணம் உயர்ந்துட்டது. அதை பத்தி கவலை இல்லை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் அறிக்கை கொடுத்தாங்க, மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடப்படும். இதுவரைக்கும் செயல்படுத்தல. அதே போல தமிழகத்தில் சுமார் 5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு உடனே
இந்த 5 லட்சம் காலி அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்க, இது வரைக்கும் நிரப்பல. படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் தெரிவித்த கருத்து, சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டுல 50,000 பேர் தான் பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம். அரசு பணி நியமனத்தில் 50,000 தான் அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்குது. ஆக அவள் குறிப்பிட்டது 5.5 லட்சம் பேருன்னு. ஆனா இந்த 4.5 ஆண்டு காலத்தில் சுமார் 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. பணி ஓய்வு பெற்றது 75,000 பேர். பணியாணை வழங்கினது 50,000 பேர். அதுல 25,000 பேர் கூடுதல் ஆகிப்போச்சு. அப்போ தமிழகத்தில் 5,75,000 பேர் அரசு காலி பணியிடங்கள் இருக்குது, நிரப்பல. அத்தனையும் பொய் வாக்குறுதி. அதோட அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று பல அறிவிப்பு கொடுத்தாங்க. படித்தவர்களையும் ஏமாத்தினாங்க, படிக்காத மக்களையும் ஏமாத்த ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அந்த அரசு ஊழியர்கள் நம்பினாங்க. ஆஹா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அந்த அறிவிப்புக்கு இணங்க திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் வாயை திறக்கல. ஆகவே அரசு அதிகாரி எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் பார்த்து கொண்டோம். 7வது சம்பள ஊதிய குழு உரிய நேரத்தில் உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொரோனா காலம் 1 வருடம் ஆசிரியர்களும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, அந்த கொரோனா காலத்தில் பணிக்கு செல்ல வேண்டாம், முழு சம்பளத்தையும் வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா அங்கெல்லாம் பணிக்கு வராத காலத்தில் ஒரு 30-35% சம்பளத்தில் பிடித்தம் செஞ்சாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு, அம்மாவுடைய அரசு, ஆசிரியர்களுக்கும் சரி, அரசு ஊழியர்களுக்கும் சரி, 1 ரூபா கூட சம்பளத்தை பிடிக்காமல் முழு சம்பளத்தை அரசு ஊழியர்களுக்கு வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டியதில்லை என்று அவர்களுக்கு வீட்டிலே இருந்து ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கி தந்தோம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 3-4 மாதம் இந்த கொரோனா அப்படியே கண்டினியூ. அந்த கொரோனா இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள்லாம் பள்ளிக்கு வர வேண்டும். அந்த பள்ளியில், பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள் இல்லை, ஆனால் ஆசிரியர்கள் மட்டும் பள்ளியில் வந்து அங்கேயே தங்கி இருக்க வேண்டும். அந்த 4 மாத காலத்தில் பள்ளியிலே மாணவர்கள் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆசிரியர்கள் ஆனார்கள். இதுதான் அரசு ஊழியர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல விவசாயிகள் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக 2 முறை 5 ஆண்டுல 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். அதுபோல விவசாயிகள் பயனடைவதற்காக குடி பராமரிப்பு திட்டம், ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரணும். அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் 6000 ஏரிகள் தூர்வாரணம். பொதுப்பணித்துறையின் சார்பாக 6000 ஏரிகள் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சிந்தாமல் சிதறாமல் அனைத்தும் சேமித்து வைத்தோம். ஊராட்சி ஒன்றியம், குளம், குட்டை 26,000 ஏரிகள் அத்தனை தூர்வாரி இன்றைக்கு மழை காலத்திலே தண்ணீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்துக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டீங்க. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க, அது முடியட்டும்.
அதே போல நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, இங்கு இருக்கின்ற வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம், நீரேற்று திட்டம் சுமார் 568 கோடியில் நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் தொடங்கினேன். அதே திட்டத்தை விரைந்து வேகமாக முடித்து முதற்கட்டமாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்றது அந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். அதுக்கு பிறகு இன்னும் வரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், இந்த திட்டம் நிறைவு பெறும், விவசாயியுடைய கனவு நனவாகும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஓமலூர் சட்டமன்றத்தில் பல ஏரிகள் இருக்கின்றன. அதே போல ஆத்தூர் சட்டமன்றம், தலைவாஸ் சட்டமன்றம், ஏற்காடு சட்டமன்றம், இன்னும் வீரபாண்டி சட்டமன்றம், இப்படி பல சட்டமன்ற தொழில்கின்ற ஏரிகள் நீர் ஏற்றின் மூலமாக நீர் ஏற்றுவதற்கும் திட்டத்தை நாங்கள் துவங்க இருந்தோம். ஆட்சி மாற்றம்லாம் அதையும் கிடப்பில் போட்டாங்க. அதோட திரு ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி வேணா நீங்க செய்யலாம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் இன்றைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. சேலம் அதிமுக எக்கு கோட்டை. 2011 100க்கு 100% வெற்றி பெற்றது. 11க்கு 11 சட்டமன்ற தொகுதியிலும் 11 வெற்றி பெற்றோம், 16 வெற்றி பெற்றோம். 2021 11 சட்டமன்ற தொகுதியில் 10 சட்டமன்ற தொகுதியில் நாம் வெற்றி பெற்று சாதனை படைத்தோம். இன்றைக்கு தமிழகத்தில் இரட்டை இலக்கிலே வெற்றி பெற்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட இன்றைக்கு பட்டியலின மக்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும், அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு செய்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் கோரி வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவியுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 2650 பேர் மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சேலம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வியில் இடம் கிடைத்து இன்றைக்கு மருத்துவ கல்வி படித்து வருகிறார்கள். இந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வு செய்தவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை அறிந்தவுடன், என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன், இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் 1 ரூபாய் கட்டணம் இல்லாமல் அத்தனை அரசாங்கமே அவர்களுக்கு கட்டணத்தை செலுத்தி அவர்கள் மருத்துவ கல்வி கற்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டாந்தோம். அம்மா இருக்கும்போது 6, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்திருக்கிறோம். அதே போல 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 5 வேளாண்மை கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி, சேலத்திலையும் சட்டக்கல்லூரி நாம் கொடுத்திருக்கின்றோம். எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி அதிகமான கல்லூரியை திறந்ததின் விளைவு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவனை குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்க சூழலை உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு தமிழ்நாடு 2030 அடைய வேண்டிய இலக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட 2030 உயர்கல்வியிலே படிக்கக்கூடிய எண்ணிக்கை 2019-20 சாதித்தோம். திமுக ஆட்சி 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அம்மா ஆட்சிக்கு வரும்போது 100க்கு 32 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. மாண்பு அம்மா அவர்கள் ஆட்சியிலிருந்து
நான் முதலமைச்சர் இருந்தவரை 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் இந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிகமான கல்லூரி திறந்ததன் விளைவு இன்றைக்கு 154 பேர் பட்ட படிப்பு படிக்கிற சூழ்நிலை உருவாக்கி அந்த 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019 நாம் நிரூபித்து காட்டுகிறோம். இப்படி ஒரு சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலும் சாதனையை நாம் முத்திரை பதித்திருக்கின்றோம். இன்றைக்கு வேளாண்மை துறையிலே இந்தியாவிலேயே அதிக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி கிறிஸ் கருமான் என்ற விருதை தொடர்ந்து 5 முறை நாம் பெற்றோம். உள்ளாட்சி துறையிலே தேசிய அளவில் 145 விருதுகளை பெற்றிருக்கிறோம். போக்குவரத்து துறையிலே தேசிய விருதை பெற்றோம். மின்சார துறையிலே போக்குவரத்து விருதை பெற்றிருக்கிறோம். உயர்கல்வியிலே தேசிய விருதை பெற்றிருக்கிறோம். சமூகத்துறையிலே தேசிய விருதை பெற்றிருக்கிறோம். இப்படி பல துறையிலே தேசிய விருதை பற்றி ஒரு சிறந்த அரசாங்கம் என்று நாம் நிரூபித்து காட்டினோம். அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் அப்படியே இருக்குது. ஊழல்ல சிறந்த அரசாங்கம், ஊழல் செய்வதில் சிறந்த அரசாங்கம். அதோட இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஸ்டாலினுக்கு பொருத்தம் எவ்வளவு? இதுவரைக்கும் 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. 4.5 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. 73 ஆண்டு காலம் ஆட்சி செய்தோம். காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அதிமுக ஆட்சி 2021 வரை பல கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்குது. அந்த காலகட்டம் முழுவதும் 2021 வரை 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் அளவு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் 2021 2026 வரை 25 வரை 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அந்த 25க்கு பிறகு மார்ச்சுக்கு பிறகு 26 மார்ச் வரை 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு கால ஆட்சியில் 5,38,000 கோடி கடன் வாங்கி சாதனை படைச்சிருக்கிறீங்க. இந்த ஆண்டுக்கு முன்பு போன ஆண்டு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்த கடன்லாம் எப்படி கட்ட போறோம்? நீங்க தாங்க கட்டணும். எப்படி கட்டணும்? வரி போடுவாங்க. இப்ப எப்படி வீட்டு வரி போட்டாங்க, கரண்டுக்கு கட்டணத்தை அதிகப்படுத்தினாங்க. இப்படி வரி போட்டு மக்களிடத்தில் வசூலாகி ஏழை மக்களை வஞ்சிக்கின்ற அரசாங்கம் இது. சரி, நீங்க கடன் வாங்கினீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? நாம் 100 ஏரி திட்டத்தை கொண்டாந்தோம். நல்ல சாலைகளை போட்டோம், நல்ல பாலங்களை கட்டி கொடுத்தோம், நிறைய கல்லூரிகளை கொடுத்தோம். நான் இவ்வளவு கல்லூரி திறந்திருக்கிறேன். ஒரு அரசு கல்லூரியா உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா? ஒரு அரசு கல்லூரி கூட கொண்டு வர முடியல. ஒரு அரசு கல்லூரி வரும் என்றால் 400 கோடி தேவை. 400 கோடி இருந்தா தான் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியும். ஒரு அரசு கலை கல்லூரி என்றால் சுமார் 20 கோடி வேணும். பாலிடெக்னிக் கல்லூரினா 35 கோடி வேணும். இப்படி பல கல்லூரிகளை திறந்து அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து கட்டடத்தை கட்டி இன்றைக்கு மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இவ்வளவு கடன் வாங்கி என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒண்ணுமே செய்யல. அதிமுக ஆட்சியில் கொரோனா காலம் ஒரு வருஷம் யாரையும் ஒருவர் பார்க்க முடியல. ஒரு கடுமையான வைரஸ் நோய், வைரஸ் பரவி இருந்தது, கொரோனா வைரஸ் பரவி இருந்தது. அது கொடிய நோய், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஆண்டு அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது வருவாயே கிடையாது அரசாங்கத்துக்கு. டாஸ்மாக் கடை ஒரு வருஷம் மூடியாச்சு, பத்திரப்பதிவு ஒரு வருஷம் மூடியாச்சு, ரோட் டாக்ஸ் ஒரு வருஷம் மூடியாச்சு, பெட்ரோல் பங்க் மூடியாச்சு, வரி கிடையாது, ஜிஎஸ்டி தொழிற்சாலைகள் கிடையாது, கடை கிடையாது, ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது. எந்த ஒரு வருமானம் இல்லாம சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு, 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு. இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பட்டியல மக்கள் யாரும் பாதிக்கூடாது என்பதற்காக சரியான சிகிச்சை கொடுத்தோம். விலையில்லாத, விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று பாரத பிரதமர் பாராட்டினார். ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் உணவுப் பொருட்கள் விலையில்லாம கொடுத்தோம். அரிசி கொடுத்த விலையில்லாம, சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், தொழிலாளர்களுக்கு நிதி கொடுத்தோம், எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே காலத்தில் தைப்பொங்கல் வந்து போது அந்த தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட என்பதற்காக கொரோனா காலத்தில் வேலை இல்லாமல் இருந்தாங்க. நம்முடைய தை பண்டிகை நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் மகிழ்ச்சியோட தை பண்டிகை கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2,500 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். வருமானமே இல்லாத போது
இவ்வளவு திட்டத்தையும் செஞ்சோம், இவ்வளவு உதவிகளும் செஞ்சோம். திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 1,37,000 கோடி கூடுதலாக வருவாய் வருது. 2021 அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 நிதிநிலை அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த நிதிநிலை புத்தகத்தில் தெரிவிச்சிருக்குது. 1,37,000 கோடி கூடுதல் வருவாய். அண்ணா திமுக ஆட்சி விட கூடுதல் வருவாய் 1,37,000 கோடி கூடுதலா வருவாய் வருது. கடை அதிகமா வாங்குறீங்க, திட்டம் எதுவும் இல்லை. இந்த பணம் இங்க மக்கள் கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? நீங்க சொல்லுங்க, தொடர வேண்டுமா? அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பு சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் சொல்கிறார், திமுக தேர்தல் அறிக்கையில் அந்த அறிவிப்பில் 98% நிறைவேற்றப்பட்டதா. எங்க நிறைவேறின? நீ நிறைய கிராமத்தில் வரைக்கும் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? சம்பளம் உயர்த்தினாங்களா? செஞ்ச வேலைக்கே சம்பளம் கொடுக்க முடியல இந்த ஆட்சியில். ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண் ஊழியர்களுக்கு முறையாக சம்பளம் கூட கொடுக்க முடியல. இன்றைக்கு மத்திய அரசு கிட்ட நாங்கள் வாதாடி போராடி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுக்காக குரல் கிடைக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த அடிப்படையில் மத்திய அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த மக்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று மாநில அரசு இன்றைக்கு குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக மத்திய அரசு அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துடன் முதல் கட்டமாக 2,999 கோடி நிதியை விடுவித்த மத்திய அரசாங்கம். இது அண்ணா திமுக. அதோட திமுக ஆட்சியில் நெல்லுக்கு கரும்புக்கு விலை அதுவும் கொடுக்கல. நெசவாளர் நலன் சொன்னாங்க, நெசவாளர் விசைத்தறி அப்படியே மறந்துட்டாங்க. நீங்க நெசவாளரும் விசைத்தறியும் நலிவடைந்து விட்டது இந்த ஆட்சியில். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா விசைத்தறியும் அந்த கைத்தறியும் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு உண்டான நடவடிக்கை அண்ணா திமுக அரசு எடுக்கும். அவர்களுக்கு பஸ் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கிராமத்திலிருந்து நகர வரை வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே நிலம் இல்லை என்றாலும் அண்ணா திமுக ஆட்சியை நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்பொழுது கட்டுகின்ற வீடு மாடி இல்ல, பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான தரமான வீடு நம்முடைய ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும், பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சிறப்பான அற்புதமான சேலை உங்களுக்கு வழங்கப்படும். தீபாவளி என்று ஒவ்வொரு தீபாவளியும் வழங்கப்படும். அதனால பொங்கலுக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு தரமான சேலை வேஷ்டி வழங்கவில்லை. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்த பிறகு தரமான வேஷ்டி சேலை நம்முடைய ஏழை மக்களுக்கு தைப்பொங்கல் போது வழங்கப்படும். நீட் தேர்வு ரத்துனாங்க, இதுவரைக்கும் ரத்தே இல்லை. இப்போ முதலமைச்சர் கை விரிச்சிட்டாரு. நீதிமன்றத்தில் இருந்ததுனால நீதிமன்ற தீர்ப்பை எதுக்க முடியலன்னு நாங்களும் தான் அதான் சொல்லிட்டு இருந்தோம். அண்ணா திமுக ஆட்சியில் அதான் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னோம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை பரப்பி இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தா ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க. இன்றைய முதலமைச்சர் சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க, இன்னைக்கு என்ன எங்களால் முடியாது, ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. அதைத்தானே நாங்களும் சொன்னோம். மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள், அழகாக பேசுவாங்க, கவர்ச்சிகரமாக பேசுவாங்க, ஏமாந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்லல. தேர்தல் வர இருக்குது, சீக்கிரம் ரகசியத்தை சொல்லுங்க, மக்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல ஆட்டோ வச்சிருக்கிறவங்க சிரமப்பட்டு இருப்பதாக கோரிக்கை வச்சாங்க. அப்படி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்திலே பதிவு செய்திருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அவர்களுக்கு ஒவ்வொரு ஆட்டோவுக்கு 75,000 ரூபாய் மானியமாக அரசு வழங்கப்படும். இன்றைக்கு ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட இருந்தார் தெரியல. இப்போ தான் மக்கள் ஏன்னா தேர்தல் வந்தால் தான் மக்கள் நினைப்பு வரும். உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இப்போ வீடு வீடாக வந்து உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டு உங்களோட மனு வாங்கி
அந்த மனு போய் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்து உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களா? இது நடக்குமா? ஏன்னா இத்தனையும் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். இதே போலதான் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஊர் ஊரா போனார். ஒரு திட்ட கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் அழைச்சி அவரை தரையில் அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, சொந்த பிரச்சனை சரி பொது பிரச்சனை சரி, நீங்க மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காண சொன்னாங்க. அந்த மனுவில் என்ன ஆச்சு சிந்திச்சு பாருங்க. எப்படி மக்களை ஏமாற்றுக என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். ஏன் 4 வருஷம் மக்களை பத்தி சிந்திக்கலையா? மக்கள் கொடுக்கின்ற மனுவுக்கு என்ன பரிகாரம் செஞ்சீங்க? எதுவுமே இல்லை. தேர்தல் வந்தா போதும் ஏதாவது ஒரு பேரை வச்சு மக்களை ஏமாற்றி நாடகமாடி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு நீங்க தந்திரம். அதே போல உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் உரிமை தொகை கொடுப்பதற்கு காரணமே அண்ணா திமுக கட்சி தான். பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வச்சேன். நீங்க தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு கொடுத்தீங்க. குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதியை நம்பி அந்த ஏழை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மறந்து விட்டீர்கள். இன்னைக்கு உடனடியாக நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் எங்களுடைய சக சட்டமன்ற தொடர்ந்து 28 மாதம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சட்டமன்ற தொடர்ந்து பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தில் வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை தொகை வருது. மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு இப்போது ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டாங்க, கட்சிக்காரருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற நிலைமைக்கு வந்தவுடன் உடனே ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நிறுத்தப்பட்ட லேப்டாப் கொடுக்கப்படும். ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? 4 வருஷமா கொடுக்கல. இந்த ஆண்டு கொடுப்பதை அறிவிச்சிருக்காரு. கொடுத்தா நிஜம். நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க அம்மா கொண்டு வந்த திட்டம் தமிழகத்தில் 52 லட்சம் மாணவ மாணவிக்கு அண்ணா திமுக ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தோம். திறமையான மாணவர்கள் உருவாக்கணும். 7000 கோடி அதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. உங்களுடைய ஆட்சியில் நிறுத்தப்பட்டவர்கள் அத்தனையும் அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை மாணவர்கள். அப்படிப்பட்ட மாணவர்களை சிறந்த மாணவர்களாக அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டுவதற்காக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டோம். இப்பொழுதுதான் அந்த மாணவர்களுடைய வாக்கு தேவை, அதுக்காக கொடுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. வந்தா நிஜம். அதோட மேலும் 30 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க. ஏன்னா தோத்து போயிருந்து வந்துட்டாங்க, வேற வழி இல்லை. தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்துட்டு 1,14,00,000 பேருக்கு தான் கொடுத்தாங்க. எஞ்சியவருக்கு கொடுக்க முடியல. இப்போ விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும். டிசம்பர் மாதத்துலேருந்து கொடுக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏப்ரலில் தேர்தல் வர இருக்குது. 4 மாதத்துக்கு 4000 கொடுத்து அந்த 30 லட்சம் மக்களுடைய வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரசு தந்திரமா இந்த ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கின்றது. ஆக 60 மாதம் 5 வருஷத்துக்கு, இப்போ 56 மாசத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கல. இந்த 4 மாசத்துக்கு கிடைக்கிறது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வரைக்கும் நாங்கள் குறிப்பிட்டோம். அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னோம். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யாக திராவிட முன்னேற்ற கழகம் பேசி பேசி மக்களை கவர்ந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதுபோல எஸ்ஐஆர் இன்னைக்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் எனக்கு வீடு வீடா வர இருக்காங்க. பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்கள் விழிப்போடு இருந்து தங்களுடைய வாக்குகளை வாக்காளர் பட்டியலை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். திமுக காரன் வேணும்னே திட்டமிட்டு அண்ணா திமுகவுக்கு யாராவது வாக்களிக்கக்கூடிய இருந்தா அந்த வாக்கு பட்டியலில் இடம்பெறாம ஒரு நிலையை ஏற்படுத்துவாங்க. அதனால் நம்முடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் தங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கின்ற விதமாக இன்னைக்கு அங்கங்கே வருகின்ற பிஎல்ஓ அப்படின்னு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது வீடு வீடா வருவாங்க. வீடு வீடா வந்து படிவம் கொடுப்பாங்க. அந்த படிவத்தை வாங்கி முறையாக பதிவு செஞ்சு முறையாக அந்த அதிகாரிக்கு ஒப்படைங்க. மிக மிக முக்கியம்.
ஆனால் இதையும் எதுக்குறாங்க, எஸ்ஐஆர் எதுக்குறாங்க. அதோட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் நிறுத்துறாங்க. திமுக எதுக்குது, திமுக கூட்டணி எதுக்குது? ஏன்னா நகராட்சி மாநகராட்சியில் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுவான். இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுவாங்க. அதையெல்லாம் இறந்தவர்கள்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. அதே போல பல ஆண்டுகளாக குடியே இல்லாமல் இருப்பாங்க, அவர்களும் அந்த வாக்காளர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இரட்டை வாக்காளர் இருக்குது, புதிய வாக்காளர் சேர்த்து வேணும். இந்த எஸ்ஐஆர் என்பது மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதில் என்ன ஒன்று கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து வீடு வீடாக வர்றாங்க. ஆக இதை நம்ம எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை அறிவிச்சு திமுக கட்சிக்காரன் வீடு வீடாக போயிட்டு இருக்கிறான். உண்மைதானே? எல்லா இடத்துக்கு வரான்ல. ஒரு பக்கம் எதுக்குறான், ஒரு பக்கம் நம்மளை ஏமாற்றி வீடு வீடா வந்து அவன் மக்களுக்கு அந்த படிவத்தை கொடுப்பதற்கு அவர்களே கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த பிஎல்ஓவும் திமுக கட்சிக்காரன் அந்த படிவத்தை கொடுக்கக்கூடாது. பிஎல்ஓ இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. அவர் தான் படிவத்தை கொடுக்கணும். வாக்காளர்கிட்ட பூர்த்தி செஞ்ச பிறகு வாக்காளர்கிட்ட பெற வேண்டும். இது முக்கியம். நம்முடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் அதை முறையாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தில்லுமுள்ளு செஞ்சு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துருவாங்க. அது இடம்பெறாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க. அதனால் எஸ்ஐஆர் என்பது மிக முக்கியம். அந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை முழுமையாக நம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் நீங்கள் கவனமாக இருந்து தங்களுடைய வாக்குகளை அந்த வாக்காளர் பட்டியலை சேர்க்க வேண்டும், தங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கட்சியில் உறுப்பினர் சேர்த்துவாங்க. யார் விருப்பப்படுவாங்களோ அந்த விருப்பப்பட்டவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு அதை கொடுத்து உறுப்பினரை பெறுவாங்க. ஆனால் திமுகவில் கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சிக்காரனுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால ஓரணியில் தமிழ்நாடு பேரை வச்சு வீடு வீடாக கதவை தட்டி அந்த படிவத்தில் எடுத்துகிட்டு போய் இதில் கையெழுத்து போடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி கையெழுத்து வாங்கி உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அவல நிலை திமுக வந்துடுது. எப்படி கேவலமான நிலைக்கு போயிட்டு திமுக கட்சி. கட்சிக்காரனுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, பொதுமக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களே வெற்றி பெறும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்களும் தவறான செய்தி வெளியிட்டிருக்குது. எதையும் நம்ப வேண்டாம். சிறப்பான கூட்டணி அமையும், யாரும் கவலைப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சி நம்பல, ஸ்டாலின் அவர்கள் சொந்த கட்சி திமுகவை நம்பல, கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக கட்சியை நம்புது, மக்களை நம்புது. அதோட இன்னைக்கு எதோ திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, பொருளை திருடுவாங்க. இப்போ என்னன்னா உடம்புல இருக்கிற கிட்னி திருடுறாங்க. நீ உஷாரா இருங்க. யாராவது இங்கே வந்திருக்கிற கழக நிர்வாகிகள், தொண்டர், பொதுமக்கள், உங்கள் உற்றார் உறவினர் நம்பர் யாராவது திமுக கட்சிக்காரன் நடத்துகிற மருத்துவமனைக்கு போயிருந்தீங்களா? நீ போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உங்கள் உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் உள்ள கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. ஏன்னா அண்மையில் திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடந்ததா தகவல் கிடைத்து இந்த திமுக அரசாங்கமே அங்கே போய் ஒரு கமிட்டி நியமித்து அந்த கமிட்டி போய் அந்த மருத்துவமனை சோதனை செய்ய பொழுது முறைகேடு நடந்து கண்டுபிடிக்கப்பட்டு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இது மிக மோசமானது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு முறையாக விசாரிக்கப்பட்டு இப்படி ஏழை எளிய வறுமையில் இருக்கின்ற மக்களை கிட்னியை திருடுகின்ற அந்த நிலை மாற வேண்டும். அந்த கிட்னி திருடுகின்றவர்கள் முறைகேடாக கிட்னியை எடுக்கப்பட்டவர்கள் மீது விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை இந்த நேரத்தில் தெரிவித்து, எல்லா முதலமைச்சரும் வெளிநாடு போவாங்க, என்ன முதலீடு ஈர்க்க போவாங்க. நம்ம முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போனார், உலக
அங்கே உலக நாடுக்கெல்லாம் போகிறார். பல நாட்டுக்கு போனார். ஸ்பெயினுக்கு போனார், ஜெர்மனிக்கு போனார், அமெரிக்கா போனார், துபாய்க்கு போனார், பல இடத்துக்கு போனார். அங்கே கூட தொழில் முதலீட்டு ஈர்ப்பான்னு தான் பார்த்தேன். ஆனால் ஸ்பெயினில் போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார். ஏங்க இதுக்காகவே நீங்கள் ஸ்பெயினுக்கு போனீங்க? அங்கே போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட முதலமைச்சராக நாட்டை ஆண்டா எங்கே போய் முதலீடு வரும்? ஆக முதலீடை ஈர்க்க போல முதலீடு செய்ய போனார் இன்றைய முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, இதே ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அப்பொழுது 922 புரிந்துணர்வு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகும். சுமார் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டதாகும். அதோடு இந்த திட்டங்கள் நிறைவேறுகின்ற பொழுது சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு செய்தி சொன்னார். அதோட 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொன்னார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டனா 77% தொழில்கள் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது சொன்னால் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். இங்க ஓமலூரில் ஏதாவது வேலை கிடைச்சிருக்குதா? கிடைச்சிருக்குதுங்களா? அத்தனையும் பச்சை பொய். இதெல்லாம் அவர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பில் இப்படிப்பட்ட ஒரு பச்சை பொய்ய சொல்லிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது நீதையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் சென்னத்தை நடத்தி 2,62,000 கோடி தொழில் முதல் ஈர்க்கப்பட்டது. சுமார் 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதே வழியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல தொழில்கள் நடைமுறைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. இன்றைக்கு மத்திய அரசு அறிவிப்புப்படி ஸ்டாலின் 10,65,000 தொழில் முதலீட்டு ஈர்த்ததா சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் எவ்வளவு தொழில் முதலீடு தமிழகத்தில் செய்யப்பட்டது என்ற விவரத்தை சொல்லியிருக்காங்க. 2022-23 17,247 கோடி தான் தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்குது. 2023-24 20,157 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்குது. 2024-25 31,103 கோடி தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்குது. ஆக 3 ஆண்டுகளை 2025 மார்ச் வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 68,507 கோடி தான் தொழில் முதலீடு தமிழகத்தில் வந்திருக்குது. ஆனால் இன்றைய முதலமைச்சர் 10,62,000 கோடி தொழில் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் 77% தொழில்கள் தொடங்கப்பட்டதாகவும் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கின்ற எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றுகிறேன் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் 60% பேர் இருக்கிறாங்க. விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் 60% பேர், 40% பேர் தொழிலை நம்பி இருக்கின்றாங்க. இந்த 60% மக்களும் அவள் இரவென்றும் பகலென்றும் வெயிலும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்து உழைத்து பிழைக்கக்கூடியவர்கள் இந்த 60% மக்கள். நீங்கள் டெல்டா மாவட்டம் போயிருந்தேன். அங்கே குருவை சாகுபடி, அந்த சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் அவருடைய அறுவடை செஞ்சு அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து அங்கே நேரடி கொள்முதலத்தில் வந்து திறந்த வெளியில் அடுக்கி வச்சுருந்தாங்க. 15 நாள் அந்த அரசாங்கம் அந்த கொள்முதல் செய்யவே இல்லை. அதனால் மழை காலத்தில் தொடர் மழையினால் அதெல்லாம் நெல்மணிகள்லாம் மழையில் முளைச்சி அப்படியே நாற்று 4 இன்ச்சு வந்துட்டுது. நான் கேட்டால் இந்த முதலமைச்சரும் உணவுத்துறை மந்திரி சொல்கிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தவறான தகவலை சொல்கிறார் என்று. நான் நேரடியாக எல்லா கொள்முதலத்துக்கு பல கொள்முதலத்துக்கு போனேன். தஞ்சாவூர் மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இப்படி இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நேராக போனேன். மயிலாடுதுறை வரைக்கும் போனேன். திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை 4 மாவட்டத்தில் இருக்கின்ற நேரடி கொள்முதலுக்கு சென்று அங்கே என்ன நிலைமைன்னு விவசாயிகிட்ட கேட்டுருந்தேன். அப்போ விவசாயிகள் கண்ணீர் மல்க சொன்னாங்க, நாங்கள் 1 ஏக்கருக்கு 35,000 செலவு செஞ்சு
பயிர் நடவு செஞ்சு அறுவடை செஞ்சு கொண்டு வந்த நெல்லை முறையாக கொள்முதல் செய்யல. இங்கே நெல்லெல்லாம் முளைச்சி போச்சு. இன்னைக்கு தொடர் மழையில் காரணமாக நெல் குவியலாக குவிச்சு வச்சிருக்கிறோம். அந்த நெல்லெல்லாம் அவிஞ்சு போச்சுன்னு எடுத்து காட்டினாங்க. இந்த அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத கணத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் மல்க தன் உழைத்த நெல்லையெல்லாம் விற்க முடியாத அவலங்களை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுகின்றது. இதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த சேலம் மாவட்டத்திலே இன்றைக்கு ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியுடைய தொடக்க விழா மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த பகுதியே ஓமலூர் பேரூராட்சி குளிக்கின்ற அளவுக்கு மக்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் பேசிட்டேன். 1.5 மணி நேரம் இங்கேயே அமர்ந்து நாட்டில் என்ன பிரச்சனை அதை முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த ஆட்சியுடைய அவலங்களை மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். இது மக்களோட ஆட்சி மிக விரைவாக அகற்றப்பட வேண்டும். அதற்கு அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.